வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கொஞ்ச நாள் முன்னால நீங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல எஸ்பிஐ கிட்ட கேள்வி கேக்குறாங்க. அதாவது எலக்ட்ரல் பாண்ட் சம்பந்தமான டேட்டாவை ஏன் வெளியிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு எஸ்பிஐ எப்படியெல்லாம் சால்ஜாப்பு சொன்னாங்க அப்படிங்கறத நாம பார்த்தோம். எங்களுக்கு டைம் வேணும், இந்த டேட்டாலாம் டிஜிட்டலைஸ் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு நேரம் பத்தாது, அதனால எங்களுக்கு ஒரு 4 மாசம் டைம் தேவை, எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த டேட்டாவை ரிவீல் பண்றோம் அப்படின்லாம் சாக்கு போக்கு சொல்லி கடைசியில சுப்ரீம் கோர்ட் தலைமையில ஒரு கொட்டு வச்சதுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை வித்தின் அவர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டேட்டா வெளியில வந்ததுக்கு அப்புறம் உலகத்திலே எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாஜக நிகழ்த்தி இருக்கிறது, கல்லா கட்டி இருக்குது அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்தது. மீண்டும் ஒரு முறை இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேம் மாதிரி எலக்ட்ரல் ஃப்ராட் ஸ்கேம் ஒண்ணு வெளிவரதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு சிம்பிளான ஒரு கேள்வியை இன்னைக்கு கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்காங்க, அதுல எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க, இந்த தரவுகளை ஏன் நீங்க வெளியிட மாட்டேங்கிறீங்க, இதை வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி கேக்குது. இதற்கு எஸ்பிஐ எப்படி எல்லாம் காலம் தாழ்த்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் காலம் தாழ்த்துகிறது. என்னெல்லாம் காரணங்க சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இப்படி பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு எந்த ரூலும் லாவும் கிடையாது, கம்பல்சரியா கொடுத்தாகணுங்கிற அவசியம் இல்ல, மக்களுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சால்ஜாப்ப சொல்றாங்க. இரண்டாவது என்ன சொல்றாங்க, இதெல்லாம் கொரிலேட் பண்ணி வெளியிடுறதுக்கு எங்களுக்கு டெக்னிக்கல் எபிலிட்டி இல்ல. என்ன, டிஜிட்டல் இந்தியால டெக்னிக்கல் எபிலிட்டி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மூன்றாவது என்ன சொல்றாங்க, இந்த டேட்டாலாம் நாங்க வெளியிட்டுட்டோம்னா இத பப்ளிக் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, இத மார்ஃப் பண்ணி எலெக்ஷனுடைய ரிசல்ட்ல கன்ஃபியூஷனை ஏற்படுத்திடுவாங்க, எலெக்ஷன் கமிஷன் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை குறைந்துவிடும் அப்படிங்கிற ஒரு சாக்கு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் மீண்டும் எலெக்ஷன் கமிஷன் மண்டையில ஒரு கூட்டு கூட்டி அடுத்த வாரத்துக்குள்ள ஒண்ணு இந்த தரவுகளை நீங்க வெளியிடணும், இல்ல இதை ஏன் வெளியிடலங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் எலெக்ஷன் கமிஷன் இந்த சிம்பிள் டேட்டாவை, அதாவது ஒரு தொகுதியில எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க, அதுல எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க, இந்த டேட்டாவை அப்சல்யூட் நம்பர்ஸ்ல ஏன் வெளியிட மாட்டேங்குது, இதை பத்தி ஏன் நாம ஆஸ் அ சிட்டிசன் கவலைப்படணும் அப்படிங்கறது தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். எந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஏவல் கமிஷனா, ஒரு எடுபடி கமிஷனா இந்த ஆளும் பாஜக அரசுடைய தகுடுதத்த வேலைக்கெல்லாம் துணை போகுது அப்படிங்கறதான் இன்னைக்கு விரிவா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இத ஒவ்வொருத்தரும் கேட்டு அவசியம் புரிஞ்சுக்கணும். ஒரு பிரபல ஜேர்னலிஸ்ட் மனிஷ் சிப்பர் அப்படிங்கிறவர் சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு போட்டிருக்கிறார். 80-90கள்ல இந்த பூத் கேப்சரிங் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். பேலட் பாக்ஸுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஓட்டை போட்டு ஸ்டஃப் பண்ணி ஒரு கேண்டிடேட்டை ஜெயிக்க வைப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஓட்டிங் பர்சன்டேஜ் ரிவைஸ் பண்ணி சில கேண்டிடேட்ஸை ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறாரு. கடந்த 4 கட்ட தேர்தல் முடிவுகளை பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ண இந்த இனிஷியல் டேட்டாவும் ரிவைஸ்டு டேட்டாவும் கிட்டத்தட்ட 6% வாக்கு சதவிகிதத்தில் வித்தியாசம் இருக்குது. அவர் இப்படி கேட்கறதுக்கான காரணம் இருக்கு. ஏன்னா முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டுல நடக்குது. அதுல 60% வாக்குப்பதிவாச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 26ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடக்குது. அதுல 61% வாக்குப்பதிவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 நாளைக்கு அப்புறம் ஃபைனல் ரிவைஸ்டு டேட்டாவை எலெக்ஷன் கமிஷன் வெளியிடுது. அதுவும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் ஏன் இவ்வளவு நாள், ஏன் இவ்வளவு டிலே, 48 மணி நேரத்துல ரிவைஸ்டு டேட்டாவை வெளியிட வேண்டிய ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஏன் 11 நாள் எடுத்துக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் டேட்டாவை கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி 60% இருந்தது, 11 நாளைக்கு அப்புறம் 66% உயர்கிறது. அப்ப திடீர்னு எப்படி 6% உயர்ந்தது? 1-2% அப்படிங்கிறது நேச்சுரலா நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ஃபைனல் டேட்டாவை கொரிலேட் பண்ணி ரிவைஸ்டு டேட்டா அவங்க அப்லோட் பண்ணும்போது 1-2% வித்தியாசம் வரலாம். ஆனா 6% வித்தியாசம் வருதுன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஓட்டெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியா அவர் கேட்கிறாரு. இது ஏன் முக்கியம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அப்போ 2024 தேர்தலை மேனிபுலேட் பண்றாங்களா? அப்படியே மேனிபுலேட் பண்றாங்கன்னா யாரு மேனிபுலேட் பண்றாங்க, யாருடைய உதவியோட மேனிபுலேட் பண்றாங்க, எதுக்காக மேனிபுலேட் பண்றாங்க, எலெக்ஷன் கமிஷனோட ரோல் என்ன, இதெல்லாம் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப இந்த சிம்பிள் பேசிக் டேட்டாவை எப்படி அரைவ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
நான் சொன்ன மாதிரி ஒரு தொகுதியில எவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்காங்க, அதுல எவ்வளவு பேர் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படிங்கறது பேசிக் கோர் டேட்டா. இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டேட்டாவை வச்சுதான் ரிசல்ட் அன்னைக்கு, கவுண்டிங் அன்னைக்கு டேலி பண்ணுவாங்க. அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ல, இயந்திரங்கள்ல வந்து எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு, அது வந்து விவிபேட்ல கரெக்டா ரிஃப்ளெக்ட் ஆகுதா, கண்ட்ரோல் யூனிட்ல கரெக்டா ரிஃப்ளெக்ட் ஆகுதா, அது இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வோட்டர்ஸ் எவ்வளவு பேர் வந்து வாக்களித்தாங்களோ அதோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத பார்த்து ரிசல்ட் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத தெளிவுபடுத்துறதுக்கான டேட்டா இது. இந்த டேட்டாவை மக்கள் கிட்ட இருந்து எலெக்ஷன் கமிஷன் மூடி மறைக்குது. கடந்த காலங்கள் இப்படி நடந்ததான்னு கேட்டா இல்ல. 2019 எலெக்ஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ள இந்த டேட்டா வெப்சைட்ல இருக்கும். ஒரு தொகுதியில எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா முதல்லயே எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் போலிங் நடந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற டேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அதை வச்சுதான் ஓட்டிங் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுவாங்க. 2019 எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்ட டேட்டாவை நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இன்ஃபேக்ட் 2014 டேட்டாவையும் சேர்த்து வெளியிடுவாங்க கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா. அப்ப 2014லயும் சரி 2019லயும் சரி ஒவ்வொரு தொகுதியிலையும் மொத்தம் எலிஜிபிள் வாக்காளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஏன்னா பாப்புலேஷன் கூடிடுச்சு இல்லையா, நிறைய பேருக்கு வந்து ஓட்டிங் ஏஜ் வந்திருக்கலாம். அப்ப அவங்க எல்லாம் வந்து எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவர்களா மாறி இருக்கலாம். நிறைய பேர் இறந்து போயிருக்கலாம். நிறைய பேர் வந்து அந்த தொகுதியை விட்டு வெளியேறி இருக்கலாம். அப்ப இதெல்லாம் கால்குலேட் பண்ணி மொத்தம் எவ்வளவு பேர் ஒரு தொகுதியில வாக்களிப்பார்கள், அதுல போலிங் டேட் அன்னைக்கு எத்தனை பேர் வந்து வாக்களித்தார்கள், அப்ப இது ரெண்டத்தையும் வச்சு வாக்காளர் சதவிகிதம் எவ்வளவு பேர் பர்சன்டேஜ் வாக்களிச்சாங்க. அப்ப கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல்ல கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா, இந்த டீடைல்ஸ் மொத்தமா கிளியரா 48 மணி நேரத்துக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தன்னுடைய வெப்சைட்ல 2019 எலெக்ஷன் வரைக்கும் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வருஷம் மொத்த ஓட்டர்ஸ் எவ்வளவு ஒரு தொகுதியில இருக்கிறாங்க, அதுல எத்தனை பேர் வந்து வாக்களித்தார்கள் அப்படிங்கிற தரவுகளை வெளியிடாம வெறும் பர்சன்டேஜ மட்டும் எலெக்ஷன் கமிஷன் வெளியிடுது. இது ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுக்க மறுக்கிறது. அப்ப தோராயமா 66% பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனை வாக்காளர்கள்ன்றத நம்ம எப்படி கவுண்ட் பண்றது? மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் இருந்தாங்க, அதுல எத்தனை பேர் வந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதானே இந்த பர்சன்டேஜ் கரெக்டா இல்லையா அப்படிங்கறது நம்மளால வெரிஃபை பண்ண முடியும். இத பத்தி எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கேட்டா அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, பூத் லெவல் டாட்டா தான் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருக்கே, அதை வச்சு நீங்க டேலி பண்ணிக்கங்க அப்படின்னு இவங்க செய்ய வேண்டிய வேலையை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட தலைமையில சுமத்துறாங்க. சரி, இவங்க இப்படி சொல்றாங்களே இதையும் செஞ்சு பார்ப்போம்னு ஹிந்து நாளிதழ் இந்த டேலி பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. பூத் லெவல்ல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் கொரிலேட் பண்ணி டேலி பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அப்படி பண்ண முயற்சி பண்ணிட்டு அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான மாநிலங்கள் குறிப்பாக பீகார், ஒடிசா, டெல்லி போன்ற இடங்கள்ல இந்த டேட்டா இன்கம்ப்ளீட்டா இருக்கு, இந்த டேட்டாவை எடுக்கணும்னு முயற்சி பண்ணா எரர்னு வருது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல இந்த டேட்டா தரவுகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப ஓவரால் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க, அதுல எத்தனை பேர் வாக்களிச்சாங்க அப்படிங்கிற டேட்டாவை கொடுக்காம எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ண முயற்சி பண்ணுது? அப்ப போலிங் டேட்ல இருந்து ரிசல்ட் டேட்டுக்குள்ள இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நமக்கு தெரியாம வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்த முயற்சி பண்ணுதா? எத்தனை பேர் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற எண்ணிக்கையை உயர்த்த முயற்சி பண்ணுதா அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த கேள்வி நியாயமானது. ஏன்னா 4 ஃபேஸ் ஓட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்ட தரவுகள் படி கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது இனிஷியல் டேட்டாவும் ரிவைஸ்டு டேட்டாவும். அப்ப இந்த 1 கோடி வாக்காளர்கள் எங்க இருந்து வந்தாங்க? அப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் கிட்டத்தட்ட 28,000 வாக்காளர்கள் வித்தியாசம் வருது. சரி, இவ்ளோ பெரிய நாடு, இவ்ளோ பேர் ஓட்டு போடுறாங்க, இந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி இதை நியாயப்படுத்த முயற்சி பண்ணீங்கன்னா அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. ஏன்னா ப்ரொசீஜரை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு வெறும் 3 நிமிஷம் தான் ஆகும் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா புரியும். ஒவ்வொரு போலிங் பூத்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பிரிசைடிங் ஆபீசர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதே மாதிரி அந்தந்த அரசியல் கட்சியை சேர்ந்த போலிங் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. பிரிசைடிங் ஆபீசர் அங்க வந்து வாக்குப்பதிவு ஒழுங்கா நடக்குதா அப்படிங்கறத பாப்பாங்க. அந்தந்த கட்சியோட போலிங் ஏஜென்ட்ஸும்
எந்த வித திருட்டுத்தனமும் பண்ணாம எல்லாம் நல்லபடியா நடக்குதா அப்படிங்கறத சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அந்த பூத்ல போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாக்குப்பதிவுல எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கறத இந்த பிரிசைடிங் ஆபீசர் நோட் பண்ணி வச்சுப்பாரு. அந்த ஓட்டிங் மெஷின்ல பேலட் பாக்ஸ்லயும் கண்ட்ரோல் யூனிட்லயும் விவிபேட்லயும் க்ளோஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அமுத்திட்டாங்கன்னா அது க்ளோஸ் ஆயிடும், சீல் ஆயிடும். அப்ப அந்த டீடைல்ஸோட அந்த ஓட்டிங் மெஷினோட யூனிக் ஐடி இருக்கு இல்லையா, அந்த நம்பரையும் சேர்த்து அந்த பிரிசைடிங் ஆபீசர் அந்த பூத்ல எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிற மொத்த டீடைல்ஸையும் அந்த தொகுதிக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய ரிட்டர்னிங் ஆபீசருக்கு அனுப்புவாரு. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ரிட்டர்னிங் ஆபீசர் இருப்பாரு. அப்ப எல்லா பூத்லயும் பதிவாகிற வாக்குகள் ஃபார்ம் 17C அப்படிங்கிற முக்கியமான ஃபார்ம் மூலமா அந்த ஃபார்ம்ல தான் மொத்தம் எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கும். எந்தெந்த கட்சிக்கு இல்ல, மொத்தம் எத்தனை வாக்குகள் அந்த பூத்ல பதிவாகிருக்கு அப்படிங்கறத ஃபார்ம் 17C மூலமா பிரிசைடிங் ஆபீசர் ரிட்டர்னிங் ஆபீசருக்கு கொடுப்பாரு. ரிட்டர்னிங் ஆபீசருக்கு கொடுக்கும் பொழுதே ஒரு காப்பி ஆஃப் த ஃபார்ம் சி அங்க இருக்கக்கூடிய கட்சியுடைய போலிங் ஏஜென்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. இது விதி. போலிங் ஏஜென்ட்ஸ் கேட்கலனாலும் எலெக்ஷன் கமிஷன் இந்த ஃபார்ம் 17C அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இதுதான் ரூல். இந்த ஃபார்ம் 17C ரிட்டர்னிங் ஆபீசருக்கு போகும் பொழுது எல்லா பூத்ல இருந்தும் அந்த ஃபார்ம் 17C எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த டேட்டாவை வெப்சைட்ல ஏத்திட்டு அந்த தொகுதியில மொத்தம் எவ்வளவு வாக்குகள் பதிவானது அப்படிங்கறத அவர் மென்ஷன் பண்ணுவாரு. அப்ப அந்த தொகுதியில மொத்தம் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க, எலெக்ஷன் அன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து அவங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ணாங்க அப்படிங்கறது அப்சல்யூட் நம்பர்ஸ் மூலமா 48 மணி நேரத்துக்குள்ள எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல அப்லோட் ஆயிடும். இது அப்லோட் பண்றதுக்கு எடுக்கக்கூடிய நேரம் வெறும் 3 நிமிஷம் தான். ஆனா இந்த தரவுகள் தன்னிடத்தில் இருந்தும் அதை எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல அப்லோட் பண்ணாம இருக்கிறதுக்கு பலவித காரணங்களை சொல்றது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்ப எலெக்ஷன் கமிஷன் திருட்டுத்தனம் பண்ணுதா இல்ல திருட்டுத்தனம் பண்ற எவனுக்கோ எலெக்ஷன் கமிஷன் துணை போகுதா அப்படிங்கிற கேள்வி வருது. இதை பற்றி தான் காங்கிரஸ் தலைவர் கார்கே கேள்வி எழுப்பினாரு. ஒண்ணு, ரிவைஸ்ட் டேட்டாவை அப்லோட் பண்றதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்களா, 11 நாள் எதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. இரண்டாவது, இவ்வளவு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் எப்படி வந்தது, அப்ப இந்த எக்ஸ்ட்ரா ஓட் எல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. மூன்றாவது, வெறும் பர்சன்டேஜ் மட்டும் ரிவீல் பண்றீங்களே, அப்சல்யூட் நம்பர்ஸ் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வி கேட்டதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது, கார்கே எலெக்ஷன் கமிஷனை அவமானப்படுத்துறாரு, டிஃபேம் பண்ண முயற்சி பண்றாருன்னு அவர் மீதே குற்றம் சாட்டுது. இந்த பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் சமூக வலைதளங்களை பாத்தீங்கன்னா முதல்ல டிஎம்கே ஐடி விங் மே 20 ஒரு போஸ்ட் ஒண்ணு போடுறாங்க. அதுல அவங்க தெளிவா சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய 68,320 பூத்லயும் எங்களுடைய பூத் ஏஜென்ட்ஸ் ஃபார்ம் 17C கலெக்ட் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையும் வச்சு நாங்க இப்போ தரவுகளை வந்து கொரிலேட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 25 நாளா இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவாக எங்களுடைய பூத் ஏஜென்ட்ஸ்க்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பதிவை டிஎம்கே ஐடி விங் வெளியிடுது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல கட்சிகள், காங்கிரஸ், சிபிஐஎம், இப்படி பல கட்சிகள் அடுத்தடுத்த கட்ட தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, மறக்காம ஃபார்ம் 17C அன்னைக்கே கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு பூத் ஏஜென்ட்ஸ்க்கு அவங்க அட்வைஸ் பண்றாங்க. பூத் ஏஜென்ட்ஸ்க்கு இந்த செய்தியை பரப்புறாங்க. அப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அளவுக்கு தெளிவு மத்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கட்சியுடைய பூத் ஏஜென்ட்ஸ்க்கே இல்ல. இந்த ப்ரொசீஜர், அடிப்படை ப்ரொசீஜரே பல பேருக்கு தெரியல. ஃபார்ம் 17C வாங்கணும், இது உங்களுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிறது கூட பல பேருக்கு புரியல. அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டுடைய நிலைமை. ஓட்டு போட்டதோட நம்ம கடமை முடிஞ்சு போகல அப்படிங்கிறது தான் இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துது. இதனாலதான் சொன்னேன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவா இல்ல பாஜகவின் எடுபடி கமிஷனா அப்படிங்கிறது தெரியல. இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும் போதே வந்த பிரேக்கிங் நியூஸ், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் நேரத்துல ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச்சை தான் நாங்க வந்து எடுக்க முடியும். அதனால தேர்தல் கமிஷன் கிட்ட ஃபார்ம் 17C டீடைல்ஸையும் டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ், அப்சல்யூட் நம்பர்ஸையும் வெளியிட சொல்லி நாங்க வற்புறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஜனநாயகத்துல மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உச்சபட்சமா நீதிமன்றத்தை தான் நியாயம் கேட்டு அணுகுவார்கள். ஆனா நீதிமன்றமே இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுன்னா
இந்த நாட்டுல உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகத்துல தேர்தல் நேர்மையா நியாயமா நடக்குதா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க.